Praise the Lord. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே நாம் இந்த தொடர்ச்சியாக மறுசீரமைப்பை குறித்து தியானித்து வருகிறோம். We are continually meditating upon a restoration. The first day, முதல் நாளிலே நாம் மறுசீரமைப்பை குறித்த தீர்க்கமான அறிமுகங்களை எல்லாம் கண்டு இந்த மறுசீரமைப்பு கர்த்தர் வாக்கு பண்ணினது என்று தியானித்தோம். The promise of restoration. அடுத்ததாக the second was the pattern of restoration. மறுசீரமைப்பின் முறைகள் என்று நாம் தியானித்தோம். இந்த மறுசீரமைப்பின் முறைகள் என்பது 2 நாளாக தியானித்தோம். அதை அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகங்கள் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தொடங்கி பேசுகிறார். யோவேலும் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் யோவேலின் மூலமாய் இந்த மறுசீரமைப்பின் முறைமைகளை நமக்கு காட்டி கொடுக்கிறதை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து நேற்று தினத்தில் நாம் பர்சனல் ரெஸ்டோரேஷன், தனிப்பட்ட மறுசீரமைப்பு அவசியம் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கு தொடர்ச்சியாக 4வது டாபிக், மேபி இட் இஸ் 5th day but we are still in 4th topic, 4வது தலைப்பை நாம் தியானிக்க போகிறோம். இது என்ன? இது மறுசீரமைப்பின் நோக்கம், the purpose of restoration. தேவனாகிய கர்த்தர் மறுசீரமைப்பை வாக்கு பண்ணி அதை நிறைவேற்றி தருகிறாரே, இதனுடைய நோக்கம்தான் என்ன? கர்த்தர் சகலத்தையும் மறுசீர் அமைப்பதற்கு நோக்கம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏன் கர்த்தர் மறுசீரமைக்க நினைக்கிறார்? Why God wants to restore things that which his children has lost? கர்த்தருடைய பிள்ளைகள் இழந்தது, துளைத்தது ஏன் கர்த்தருடைய பிள்ளைகள் மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார்? அப்போதான் பிரதர் நாங்கள் மறுபடியும் தொலைக்க முடியும். நாம் மறுபடியும் தொலைப்போம், கர்த்தரிடத்தில் கேட்போம், மன்றாடுவோம், உபவாசிப்போம், செபிப்போம். கர்த்தர் இரக்கம் பாராட்டி நமக்கு மறுபடியும் பெற்றுக்கொள்ள செய்வார். நான் மறுபடியும் இழப்பேன். இதற்காக அல்ல. கர்த்தர் மறுசீரமைப்பதற்கு நோக்கங்கள் உண்டு. ஒரு சாதாரண உதாரணத்தை சொல்லி நாம் செய்திக்குள்ளாக கடந்து போகலாம். இப்போ பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவோடு கூட ஊழியத்தின் நாட்களிலே பேதுருவின் வீட்டுக்கு போகிறார். அங்கே பேதுருடைய மாமி சுகவீனமாக இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மாமியின் கரத்தை தொட்ட மாத்திரத்தில் ஜுரம் நீங்கினது. இப்போ அவர்களுடைய சரீரத்தின் ஆரோக்கியம், ஜீசஸ் ரெஸ்டோர்ட் ஹர் ஹெல்த். இயேசு கிறிஸ்து அந்த தாயாருக்கு அவர்களுடைய ஆரோக்கியத்தை மறுபடியும் கொடுத்தார். அவங்க என்ன பண்ணாங்க? Immediately the Bible says she waited upon the Lord and the disciples. அவர்கள் உடனே இயேசுவுக்கும் கூட வந்த மற்ற சீஷர்களுக்கும் அந்த தாயார் பணிவிடை செய்ய ஆரம்பித்தாங்க. மறுபடியும் மீட்டு கொடுப்பதுக்கு நோக்கம் உண்டு. நாம் இழந்ததை கர்த்தரிடத்தில் கேட்கிறோம், ரொம்ப சந்தோஷம். அப்போ அவர் நம்ம கேட்கலாம், நாம் இழந்தோன்று ஏற்றுக்கொள்ளணும், அதை உணரணும், மனம் திரும்பி கர்த்தரிடத்துக்கு வந்து நான் இழந்துட்ட ஆண்டவரே மறுபடியும் எனக்கு தாரும் என்று கேட்கலாம். ஆனால் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒருவேளை எனக்கு மறுபடியும் பெற்றுக்கொள்ள உதவிகளை செய்வாரானால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டால் தேவனும் சீக்கிரமாக நாம் இழந்ததை பெற்றுக்கொள்ள உதவியா இருக்கிறார், நமக்கு சகாயராக இருக்கிறார், நாம் பெற்றுக்கொள்ளும்படி செய்வார். அப்பொழுது நாம் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். அப்போ எல்லா மறுசீரமைப்புக்கும் ஒரு நோக்கம் உண்டு. Every restoration has a purpose. God does not restore us just to excite us. God does not restore us so that we can enjoy our own pride there. God does not restore us so that we can mock others who were mocking us. தேவன் நம்மை மறுபடியும் மறுசீரமைப்பது நம்மை பார்த்து யாராகிலும் குறைகளை பேசுவார்களானால் அவர்களுக்கு முன்பாக நம்மை நாமே உயர்த்தி கொள்வதற்காக அல்ல. ஏதோ நம்மை மறுபடியும் இழந்ததை கர்த்தர் நமக்கு கொடுப்பது நாம் இன்னும் சற்று பரவசப்பட மாத்திரம் அல்ல. கர்த்தர் நான் இழந்ததை மீண்டும் கொடுக்கிறார். ஆனால் ஒரு பெரிய நோக்கம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளை, பெரிய நோக்கம் உண்டு. நான் உங்களுக்கு வேகமாக வேதாகமத்திலிருந்து இந்த நாள் தியானத்திற்குள்ளாக நடத்த ஆசைப்படுகிறேன். 2 உதாரணங்களோடு கூட இந்த நாளின் தியானத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் என்னை மறுசீரமைப்பதற்கு நோக்கம் உண்டு. God has a very purpose for my restoration. என்னுடைய மறுசீரமைப்புக்கு பின் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார்.
அதை அறிந்து கொள்ள நாம் பிரயாசப்படலாம். கர்த்தர் உதவிகளை செய்வார். இந்த நாளுடைய தியான பகுதியை திருப்பலாம். லூக்காவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் லூக் சாப்டர் 22 verses 32. நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். இது ஆண்டவராகிய இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் உண்டாகுகிற சம்பாஷணை. 31 வாசிக்கிறேன். Simon, Simon, behold, Satan has demanded permission to sift you like wheat, but I have prayed for you that your faith may not fail, and you, when once you have turned again, strengthen your brothers. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், சீமோனே சீமோனே, கோதுமையானது சுழற்றெடுக்கப்படுகிறது போல உன் பிசாசானவன் உன்னை சோதிக்க உத்தரவு வாங்கி கொண்டிருக்கிறார். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக செபித்திருக்கிறேன். நீங்கள் பலப்பட்ட பின்பு, நீங்கள் திரும்பின நாளில் பலப்பட்ட பின்பு உங்கள் சகோதரனை பலப்படுத்துங்கன்னு ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுரு இயேசு கிறிஸ்துவுக்கும் பேதுருவுக்கும் உள்ள அந்த உறவை நம்ம ஆதி தொடங்கியே வாசித்து பார்ப்போமானால், இயேசு பேதுருவை பார்த்து பின்பற்றி வா என்று சொன்ன உடனே பின்பற்றி வந்த ஆள் இல்லை. அநேக முறை இயேசு பேதுருவை சந்தித்தது உண்டு. அநேக முறை இயேசு பேதுருவிடத்திற்கு தான் ஏதோ செய்ய விரும்புகிற தேவன் தான் அவர் வாழ்க்கையில் திட்டமாக இருக்கிறார் என்பதை அநேக திருஷ்டாங்க வழியாக காண்பித்து கொடுத்து, கடைசியாக எல்லாவற்றையும் பார்க்க நேரம் பத்தாது, கடைசியாக ஒரு முறை அவன் மீன் பிடித்து கொண்டிருந்த போது இயேசு இரவெல்லாம் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, நமக்கு தெரிஞ்ச சம்பவம் இல்லையா, இரவெல்லாம் பிரயாசப்பட்ட ஆண்டவரே ஒன்றும் ஆகப்படலை. சரி பேதுருவே, இப்போதும் நீயும் உன் ஆட்களும் மீன் பிடிக்கும்படியாய் ஆழத்துக்கு படகை தள்ளுங்க. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி வரன்னு வந்துட்டாரு. அநேக மீன்களை பிடிச்சாங்க. அப்பொழுது பேதுரு ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னை விட்டு அகன்று போகும் ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனுஷனாக இருக்கிறேன். அதற்கு ஆண்டவராகிய இயேசு, பயப்படாத, இனி மனுஷர்களா பிடிக்கிறவனா இருப்பா என்று சொல்லி பேதுருவை அழைக்கிறார். இந்த பேதுரு ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், இந்த பேதுரு தான் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் இந்த ராத்திரி என்னை விட்டு விலகி ஓடுவீர்கள், மனுஷகுமாரன் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் சிதறுண்டு போவீர்கள். அதற்கு எல்லாரும் மௌனமாக தான் இருக்கிறாங்க. பேதுரு சொன்னாங்க, இவங்க எல்லாம் ஓடினாலும் இயேசுவே, நான் உம்மோடு கூட இருப்பேன், உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன். அதற்கு இயேசு மறுத்தருவாக, மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் சீமோனே, இந்த ராத்திரிக்கு சேவல் 2 முறை கூவுவதற்கு முன்பதாக 3 முறை நீ என்னை மறுதளிப்பாய். நடந்துச்சா? அப்படியே நடந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இதை நீங்கள் வாசிக்க மத்தேயு புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 70 தொடங்கி 75 வரை வாசிக்க வேண்டும். பேதுரு 3 முறை தன்னுடைய எஜமானனை, தன்னுடைய கர்த்தரை 3 முறை மறுதளித்தார். இந்த பேதுரு மறுதளித்த பின்பு இயேசு அவரை நோக்கி பார்க்கிறார். பேதுருவும் இயேசுவை பார்த்து மனம் கசிந்து அழுது வீட்டுக்கு திரும்புகிறார். இயேசு சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இப்பொழுது மரியாள் இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை கேட்டு ஓடி வந்து என்ன சொன்னாங்க? இயேசு உயிர் தெழுந்த பின்பு மரியாட்டு என்ன சொன்னாங்க? நீங்கள் போய் சீஷர்களுக்கும் பேதுருவுக்கும் சொல்லுங்க. பாருங்க, பேதுரு இவ்வளவு சூழ்நிலைகளுக்கு பின்பு இயேசு விடாமுயற்சியாய் பேதுருவை இந்த உன்னதமான ஊழியத்தில் அவர் மேல் திட்டம் வைத்தபடினால் அவரை பேதுருவை கொண்டு வந்து நிறுத்தினார். ஆனால் இந்த பேதுரு தன்னுடைய ஜீவனுக்கு பயந்து, தன்னுடைய இயேசுவுக்கு நேரிடுகிறது தனக்கும் நேரிடுமோ என்று சொல்லி பயத்தில், அவருக்கு இயேசு மேலே ஆசை தான், இயேசு மேலே பிரியம் இல்லாமலாம் கிடையாது. ஆனால் உன்னத பலன் இல்லை. உன்னத பலன் இல்லாதவர்கள் வாஞ்சித்தாலும் நிறைவேற்ற முடியாது. இதே பேதுரு தானே ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவுக்காக சிலுவையில் தலைகீழாக மரித்தார். அப்போ அன்னைக்கு எங்கங்க அந்த வைராக்கியம் இல்லைன்னு சொன்னால் உன்னத பலன் இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலோ அது தேவனோட குறித்த நேரமும் எதுவுமே கிடையாது. எனவே அப்படிதான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஒரு சராசரியான மனுஷன். பேதுரு பயந்து மறுதளித்து விலகி ஓடிட்டார். இப்போ ஆண்டவராக இயேசு உயிர் தெழுந்ததை வந்து சொல்றாங்க. இயேசு சொல்லுகிறார், போய் என் சீஷர்களுக்கும் பேதுருவுக்கும் சொல்லுங்க. ஏன் பேதுருவுக்கும் சொல்லுங்கன்னு சொன்னாங்க? ஏன்னா பேதுரு இயேசுவை மறுதளித்தார். பேதுரு இயேசுவின் நாட்களிலே இயேசு பேசின செய்திகளை கேட்டவர். புரியலன்னா அர்த்தம் கேட்கிற ஆளு. அப்போ இயேசு ஒரு முறை சொல்லியிருந்தார், நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மத்தேயு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு சொன்னார்,
எவன் ஒருவன் மனுஷனுக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறானோ நானும் அவனை பிதாவுக்கு முன்பாக மறுதலிப்பேன் பரலோகத்தில். அதை நீங்கள் லூக்கா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கவும் இயேசு சொல்லுவார், எவன் ஒருவன் என்னை மனுஷருக்கு முன்பாக மறுதலிக்கிறானோ நானும் அவனை பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் நானும் அவர்களை மறுதலிப்பேன். இப்போ பேதுரு இயேசுவை மறுதலிச்சாச்சு. இயேசு சொன்ன செய்தியின்படி, இயேசு சொன்ன வார்த்தைகளின்படி இப்போ பேதுருவையும் இயேசு மறுதலிப்பார் என்கிற பயமும் அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்லட்டும் தயக்கம் அவனுக்குள் உண்டாயிற்று. the guilt, the grieving அவனுக்குள் அதிகமாக இருந்துச்சு. இயேசு உயிர் தெழுந்தார். செய்தியை கேட்ட மாத்திரத்தில் நாம் யோவானின் புஸ்தகத்தை வாசித்து பார்க்க முடியும். 20ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 7 வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்களானால் பாருங்க, நான் வாசிக்கிறேன். மேரி now on the first day of the week, Mary Magdalene, chapter 20, John chapter 20 verses 1 onwards, came early to the tomb while it was still dark and saw the stone already taken away from the tomb. So she ran and came to Simon Peter and to the other disciples whom Jesus loved, and said to them, they have taken away the Lord out of the tomb, and we do not know where they have laid him. So Peter and the other disciples went forth. They were going to the tomb. One disciple outran the other, but he did not enter. He did not enter the tomb. He was just waiting. But Peter, who came later, the two were running together, and the other disciples ran ahead faster than Peter and came to the tomb first. And stooping and looking in, he saw the linen wrappings lying there, but he did not go in. And so Simon Peter also came, following him, and he entered the tomb. And he saw the linen wrappings lying there, and the face cloth which had been on his head, not lying with the linen wrappings, but rolled up in a place by itself. So the other disciples who had first come to the tomb then also entered, and he saw and believed. பாருங்க, இப்போ உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து அந்த கல்லறைக்கு போய் பார்த்தும் பின்னாக போன யோவான் என்று நம்புகிறோம், இயேசுவால் நேசிக்கப்பட்டவர் என்று எழுதியிருக்கிறது. அந்த சீசன் நம்பினான். ஆனால் இவைகள் எல்லாம் நடந்தாலும் அடுத்த வசனமே சொல்லும், இவர்கள் இன்னும் ஸ்கிரிப்சர்ஸ், இவர்கள் இன்னும் வேத வசனங்களை, வேத வாக்கியங்களை உணராம புரிந்து கொள்ளாமல் இருந்ததினால் இந்த உயிர்த்தெழுதலை குறித்தும் தெரியாது. என்ன பண்ணாங்க வாசித்து பாருங்க. அதே யோவானின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் வசனம் 3ஆம் வசனம். Simon Peter said to them, I am going fishing. They said to him, we will also come with you. என்ன நடந்துச்சு? இனி மனுஷர்களை பிடிக்கிறவனா இருப்பப்பா என்று சொல்லி இயேசு பேதுருவை அழைத்தார். அந்த இயேசுவை மறுதலித்து அந்த இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுந்து மரியாளுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. மார்க் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், போய் என் சீஷர்களுக்கும் பேதுருவுக்கும் சொல்லுங்க, நான் அவர்களை சொன்னபடியே கலிலியாவுக்கு நேராக கடந்து போகிறேன், அவர்களை சந்திப்பேன். ஆனால் இவர்கள் போய் கல்லறையை பார்த்தார்கள், அங்கே காலியாக இருந்தது. அதை கண்டும் கூட இவர்களுக்குள் அந்த வசனங்கள், வேத வாக்கியங்கள் இன்னும் உணராததினால், புரிந்து கொள்ளாததினால் இது எதையும் விளங்கலை. உடனே தீர்மானிக்கிறார் பேதுரு, நான் மீன் பிடிக்க போகிறேன். தன்னோடு கூட இருந்தவங்க எல்லாரும் பேதுருவை நாங்களும் வருகிறோம் என்று எல்லாரும் கடந்து போயிடுச்சு. they have gone back to their own decisions. எங்கிருந்து வந்தாங்களோ அதே இடத்துக்கு போய் நின்னாங்க. இதே மாதிரி படகுல மீன் பிடிக்க கூடாத ஸ்தலத்தில் தான் இயேசு பேதுருவை சந்தித்து அழைத்தார். இப்போ பேதுரு எங்க இருக்கிறார்? totally back to that same old position. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லூக்கா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், மார்க் புஸ்தகம், லூக்கா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், மார்க் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துலலாம் நம்ம வாசித்து பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு பேதுருவை அழைத்த போது அவர்கள் பிடித்த திரளான மீன், வலைகள், படகுகள், தகப்பன், வேலைக்காரர்கள், வேலை, தொழில் எல்லாத்தையும் விட்டு இயேசுக்கு பின்பாக வந்தவங்க இன்னைக்கு இயேசுவை மறுதலித்து அதே இடத்துக்கு போயிட்டாங்க. இயேசு பாருங்க மறுபடியும் அவர்களை தேடி அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த இடத்துல இருக்கிறத நாம வேதத்தில் வாசிக்க முடியும். பாருங்க, அதே யோவானின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாங்கள் அந்த வாசிக்கிறேன். மீன் பிடிக்க போயிட்டாங்கல்ல, இப்போ நாங்கள் வசனம். But when the day was now breaking,
Jesus stood on the beach, yet the disciples did not know it was Jesus. So Jesus said to them, "Children, you do not have any fish, do you?" They answered him, "No." ஏதாகணும் அகப்பட்டதா? இல்லை. அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், "Cast the net on the right hand side of the boat and you will find a catch." உங்களுடைய படகுக்கு வலது பக்கத்தில் உங்களுடைய வலையை போடுங்கள், உங்களுடைய வலது பக்கத்தில் வலையை போடுங்க, அங்கே உங்களுக்கு அகப்படும். ஆண்டவராகிய இயேசு பாருங்களேன், சொன்னபடியே இவர்களும் வலையை போட்டாங்க. 153 மீனை பிடிச்சாங்க. அது உடனே பேதுருவுக்கு இயேசு அன்பான சீஷன் சொல்லுகிறார், அது கர்த்தர். பேதுரு அதை கேட்ட மாத்திரத்தில் அவனுடைய மேல் வஸ்திரத்தை உடுத்தி உடனே கடலில் குதித்தான். கரைக்கு வர அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது பேதுருவை அந்த சூழ்நிலை தான் ஆண்டவரை இயேசு கேட்டுக்கிறார். பேதுருவே, என்ன நேசிக்கிறையா? ஆமாண்டவரே. பேதுரு என்னில் அன்பா இருக்கிறாயா? ஆமாண்டவரே. பேதுரு என்னில் அன்பா இருக்கிறாயா? ஆமாண்டவரே. என் ஆடுகளை மேய்ப்பாய், என் ஆட்டுக்குட்டிகளை பராமரிப்பாய், என் ஆடுகளை மேய்ப்பாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் பேதுரு இயேசு கிறிஸ்து என்று அந்த சீஷன் சொன்ன மாத்திரத்தில் தன் அறையை கட்டி படகுலேருந்து உடனே கடலில் குதித்தான்? இந்த இயேசுதான் படகில் இருந்த என்னை இனி நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பா என்று அழைத்தார். அந்த அழைப்பை மறந்து, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை மறந்து, எதையும் புரிந்து கொள்ளாமல் நான் மறுபடியும் அதே ஸ்தலத்தில் போய் நிற்கிறேன். என் ஆண்டவர் இப்போதும் கூட என்னை வந்து சந்திக்கிறார் என்று சொல்லி அது ஆண்டவர் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் மறுபடியும் படகையும் பிடித்த மீன்களையும் வலையும் சகலத்தையும் விட்டு உடனே எகிரி குதித்தார். கரைக்கு வர கிட்டத்தட்ட 300 அடி தூரத்தில் இருந்தாங்களாம். 100 yards, which is 300 feet approximately. அவங்க 300 அடி, கரைக்கு 300 அடி தொலைவில் இருக்கிறாங்க. உடனே கடலில் குதித்தார் பேதுரு. And Jesus restored Peter. இப்போ கவனிங்க, இது நமக்கு தெரியும். ஐயா, பேதுருவை கர்த்தர் சீரமைத்தது எங்களுக்கு தெரியும். பேதுரு வாழ்க்கையில் கர்த்தர் மறுசீரமைத்தது எங்களுக்கு தெரியும். மறுதளித்த பேதுருவை மறுசீரமைத்த கர்த்தரை நாங்களும் அறிந்திருக்கிறோம். கரெக்ட், ரொம்ப சந்தோஷம். ஆனால் தேவன் பேதுருவை மறுசீரமைத்தது எதற்காக? பேதுருவை விட்ட வேற ஆள் இல்லையா? நான் சொன்ன உங்களுக்கு இந்த சீசர்கள் இருந்தாங்க அல்லவா, 12 அப்போஸ்தலர்கள். இதில் ஒருவன் இயேசுவை காட்டி கொடுத்து மாண்டு போனான். இந்த 11 அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு முன்பதாகவே இவங்க கூடி செபிக்கிற போது பேதுரு சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆதி தொடங்கியே தெரிந்து கூட இருக்கிற ஆள் இப்போ சாட்சியா இருக்கணும். யூதாஸோடைய ஸ்தலத்தை இன்னொருத்தர் வந்து எடுக்கணும். அதுக்கு யார் என்று சொல்லி ஜெபம் பண்ணி சீட்டு போட்டு மத்தாயஸ் என்கிற ஆளை தீர்மானிக்கிறாங்க. யூதாஸோடைய ஸ்தலத்தை நிரப்ப இன்னொரு ஆள் உண்டு, ஒன்னல்ல 2 பேர் இருக்காங்க. அதுல யார் என்பதற்கே கேள்வியா இருந்துச்சு. இப்போ பேதுரு இல்லைன்னா வேற யாரும் இல்லையா? கர்த்தருக்கு அநேக ஆட்கள் உண்டு. ஆனால் ஏன் கர்த்தர் பேதுருவை தேடி வந்து பேதுரு மறுதளித்த பேதுருவை மறுசீரமைத்த ஆண்டவர் எதற்கு? மறுதளித்த, நல்லா கேளுங்க, மறுதளித்த பேதுருவை கர்த்தர் மறுசீரமைத்தது. அதே போல அநேகர் கிறிஸ்துவை மறுதளித்தவர்கள் உண்டு, அவங்கள மறுசீரமைக்க. Peter was restored that he can restore others in the Lord. இது எப்படி சொல்றீங்க? இதுக்கு பின்பு பேதுருடைய ஊழியங்களை நீங்க பாருங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், இந்த தொடர்ந்து இந்த 4 அதிகாரங்களை நீங்க வாசித்து பாருங்க. அவர் யாருக்கு அட்ரஸ் பண்ணாரு தெரியுமா? You know whom did Peter address most of the time? It was all Jewish people. எல்லா யூதர்கள். இவங்க யார் தெரியுமா? சொந்தத்திற்கு வந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை மறுதளித்தவர்கள். பேதுருவை போல வாயில சொல்லல இவங்க இந்த கூட்டத்தார். ஆனா இவங்க யாரு? இயேசுவை வேண்டாம் என்று தள்ளினவர்கள். நீங்க வாசித்து பாருங்க. நாசரேத்துக்கு போகிறார், அந்த ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மலையின் உச்சியிலிருந்து தள்ளிவிட மனதா இருந்தார்கள். இயேசுவோ அவர்களை விட்டு விலகி போனார். See that? இயேசு அவர்களுடைய சொந்த ஜனங்களின் அவிசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார் என்று என் வேதம் சொல்லுகிறது. இயேசு இது நிமித்தமாய் அவர்களுக்கு அதிகமான அற்புதங்களை செய்யக்கூடாமல் போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரைத்தான் தேட வந்தார், ஆனால் அவர்களோ இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்து சொன்னார், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறவளே,
ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மறுதளித்தவர்கள், when you do not accept, when you do not receive, what is the opposition, what is the opposite of accepting? Rejecting, denying. If you do not confess, you are denying it. இயேசுவை அறிக்கை செய்யலனா என்ன அர்த்தம்? What is the other thing? Denying the Lord. If you are not accepting Jesus, it's very simple, you are rejecting Jesus. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கவும் இல்லை, நாங்கள் அவரை மறுதளிக்கவும் இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. ஏதாவது ஒன்று செஞ்சு தான் ஆகும். ஒன்று அவரை ஏற்றுக்கொள்ளுவோம், இல்லை என்றால் அவரை மறுதளிப்போம், அவரை தவிர்ப்போம், அவரை நிராகரிப்போம். Now it is not only Peter who actually denied Christ. There were many lot of Jewish people. அன்றைக்கு இருந்த அநேகர் கர்த்தருடைய ஜனங்கள் தான், யூதர்கள் தான். ஆனால் இயேசுவை அநேகர் மறுதளித்தவர்கள் உண்டு. இயேசு சிலுவையை சுமந்து அந்த எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளத்தில் நடந்து கொண்டு போகிற போது ஜனங்கள் எல்லாரும் அவரை பார்த்து பரிகாசம் பண்ணினார்கள். What does that mean now? Don't you call that denying the Lord? நீர் மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவானால், நீர் பிதாவுடைய குமாரனே ஆனால் சிலுவை விட்டு இறங்கி வாங்க. What does that mean now? இப்படி இன்னும் அநேகர் இருந்தார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. இவங்களும் தங்கள் செயலிலே இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தவர்கள் தான். இங்கே கூடியிருக்கிற நாமும் கூட இயேசுவை பிரத்யட்சமாய் வாய்களை திறந்து இயேசுவை நான் அறியேன் என்று சொல்லாமல் இருந்திருக்கலாம். இயேசு வேண்டாம் என்று நம்முடைய வாயின் வார்த்தைகளால் சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே நம்முடைய கிரியைகளிலே, நம்முடைய பேச்சுக்களிலே, நம்முடைய விருப்பங்களிலே எத்தனையோ முறை இயேசு கிறிஸ்துவை நாமும் மறுதளித்திருக்க எல்லா வாய்ப்புகளும் உண்டு. அன்றைக்கு அப்படிப்பட்ட கூட்டங்கள் இருந்தாங்க. பேதுரு 3 முறை மறுதளித்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை மறுதளித்த கூட்டம் பெருங்கூட்டம். இதை எப்படி சொல்றீங்க? வெறும் மறுதளிக்கலங்க, இயேசுவை மரணத்துக்கே ஒப்பு கொடுத்த கூட்டம். இதை பேதுரு அவர்களுக்கு பேசுவார். வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Acts chapter 2 verses 23, Acts chapter 2 verses 36, Acts chapter 3 verses 13, Acts chapter 3 verses 14, Acts chapter 4 verses 10, Acts chapter 5 verses 30. மறுபடியும் சொல்லுகிறேன். Acts chapter 2 verses 23, Acts chapter 2 verses 36, Acts chapter 3 verses 13, Acts chapter 3 verses 14, Acts chapter 4 verses 10, Acts chapter 5 verses 30. இந்த வசனங்களை எல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. இப்போ நம்ம 1-2 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Acts chapter 2 verses 23. இப்போ பேதுரு இந்த யூதர்களுக்கு பெந்தேகோஸ்தே நாள் அன்றைக்கு கூடி வந்திருந்த எல்லா ஜனங்களையும் பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. This man delivered over by the predetermined plan and foreknowledge of God, you nailed to a cross by the hands of godless men and put him to death. யாரு அது? ரோமர்கள் தானே? இல்லை இல்லை, நீங்கள் அவர்கள் கையினாலே இயேசுவை கொலை செய்தீர்கள். நீங்கள். நாங்களா? ஆமா நீங்க. பேதுருவுக்கு ஒரு நாள் எப்படி இருந்து இயேசுவை மறுதளித்த போது அவருக்கு எப்படி இருந்துச்சு இருதயம்? ஐயோ, மனம் கசந்து அழுதார். நான் யோசிக்கிறேன், அதற்கு பின்பு இயேசு உயிர்த்தெழுந்து 3ஆம் நாள் பேதுருவை சந்தித்து மற்றவர்களெல்லாம் சந்திக்கிற வரைக்கும் பேதுரு இருதயத்தில் எவ்வளோ ஒரு பாரமாக இருந்திருக்கும். அவரோடு போஜனம் செஞ்சோம், அவரோடு நடந்தோம். எல்லாரும் போனாலும் நான் போக மாட்டேன்னு சொன்னனே, நான் என் ஆண்டவரை மறுதளித்தனே என்று சொல்லி அவர் துக்கப்பட்டு அழுது இருக்கணும். தனித்து போய் அநேக நேரங்களில் கதறி இருந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். He should have just wept too much. And that is why God knows it, and God said to go tell my disciples and Peter. And when Jesus came back again to restore Peter, Peter immediately jumped out of the boat, and God, Jesus, restored Peter. And now Peter knows what it means when we deny Christ. இப்போ பேதுருக்கு நல்ல அந்த அனுபவம் தெரியும். கிறிஸ்து இயேசுவை மறுதளித்தால் அந்த அனுபவங்கள் என்னவென்பதை அவன் உள் அடக்கி இருக்கிறதினால் இப்போ அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு பேசுகிறான். நீங்கள் தான் இயேசுவை கொலை செய்தீர்கள்.
நீங்கள் மற்ற அந்நியர் கரங்களை கொண்டு இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். அடுத்தது வாசிங்க, 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லுவார். Therefore let the house of Israel, யாருக்கு? இஸ்ரவேலின் வீட்டாருக்கு தெரிந்திருக்க வேண்டியது என்ன? That God has made him both Lord and Christ, this Jesus whom you crucified. You crucified. அடுத்தது 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். The God of Abraham, Isaac and Jacob, the God of our fathers has glorified his servant Jesus, the one whom you delivered and disowned. பாத்தீங்களா என்ன எழுதி இருக்கு? They disowned. அவர்கள் இயேசுவை மறுதலித்தார்கள். நீங்கள் மறுதலித்த இயேசு. எவ்வளவு அருமையா எழுதியிருக்குங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இதை நான் தமிழ் பைபிளில் ஒரு முறை வாசிக்க ஆசைப்படுகிறேன். நான் தமிழ் எழுத படிக்க அறியாதவன், கர்த்தருடைய உதவியை கொண்டு என்னால் கூடுமான அளவு முயற்சி செய்கிறேன். ஏதாயிலும் பிழைகள் இருக்குமானால் என்னை தயவாக பொறுத்து கொள்ளுங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கவனிங்கள். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போதும் அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். யார் மறுதலித்தா? பேதுருவே, நீர்தானையா மறுதலித்தீர்? ஆமா, நானும் மறுதலித்தேன். இயேசு என்னை மறுசீரமைத்தார். இப்போ உங்ககிட்ட வந்திருக்கிற நீங்களும் மறுதலித்தீர்கள். இப்பொழுது மனம் திரும்புவீர்களானால் உங்களையும் கர்த்தர் மறுசீரமைப்பார். You see that? மறுதலித்த பேதுருவை கர்த்தர் மறுசீரமைத்தது மறுதலித்தவர்களை மறுசீரமைக்கவே. God repaired Peter that Peter can repair others. God renewed Peter that Peter can renew others. God revived Peter that Peter can go and revive others. Somebody who had very similar experience. என்ன சொன்னார்? நீங்க மறுதலிச்சீங்களே, பிலாத்து அவரை விடுதலையாக்க மனதா இருந்தாலும் நீங்க மறுதலிச்சீங்களே. இப்படி சொல்ல 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 நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள், நீங்கள் அவரை மறுதலித்தீர்கள், நீங்கள் அப்படி செய்தீர்கள். அவர்கள் வேதம் சொல்லுகிறது அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக. சகோதரர்களே, நாங்க என்ன செய்ய இருக்கிறீங்க? Now the pattern of restoration applies there. இப்போ நம்ம வாசித்து பார்ப்போமானால் அப்போ அங்கே எப்படி மறுசீரமைக்கிற முறைமைகளை சொல்லுவாங்க பேதுரு. மனம் திரும்புங்க. இந்த பேதுரு தான் இந்த மறுசீரமைப்பின் முறையை நமக்கு கற்றுக் கொடுக்குவார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் 2 நாள் தியானிச்சிருக்கிறோம். அதை அப்போஸ்தலர் 3:19 ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா. ரிப்பென்ட், ரிட்டர்ன், ரெஃப்ரெஷ், ரெஸ்டோர் and the Lord will return. பார்த்தீங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுருவை கர்த்தர் மறுசீரமைத்தது. மறுதலித்த நான் மறுசீரமைக்கப்பட்டது, மறுதலித்தவர்கள் மறுசீரமைக்கப்படவே. அந்த நோக்கத்திற்காகத்தான் கர்த்தர் பேதுருவை மறுசீரமைத்தார். அவன் எங்கும் போய் சொன்னது அதுதான், நீங்கள் இயேசுவை. இப்படியே இந்த வசனங்களை இன்னும் அப்படியே தொடர்ச்சியாக வாசிக்கல. நான் சொன்ன எல்லா வசனங்களும், இந்த அதிகாரங்களில் இருந்த எல்லா வசனங்களையும் கூட. And that is how God did it. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிதான் தேவன் அதை நிறைவேற்றி காட்டுகிறார். இப்போ பேதுரு வாழ்க்கையில நாம பார்க்கிறோம். இந்த பேதுரு தான் இப்படி அநேகர் வாழ்க்கையில அப்படி மறுசீரமைக்கப்பட கர்த்தர் அவனை பயன்படுத்த காரணமாயிருந்தார். God used him as a vessel to restore others who denied the Lord. நீங்கள் மறுதலித்த இயேசு, நீங்கள் கொலை செய்த இயேசு. அப்போ கர்த்தர் நம்மை மறுசீரமைக்கிறாரானால் என்ன நோக்கம் புரியுதா உங்களுக்கு? இதே போல நீங்க அப்போஸ்தலனாகிய பவுலையும் பார்க்கலாம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் தொடங்கி ஒரு 9ஆம் அதிகாரம் வரைக்கும் பேதுரு அதிகமாக பார்க்க முடியும், அல்லது 12ஆம் அதிகாரம் வரைக்கும் பேதுரு அதிகமாக பார்க்க முடியும், 13 தொடங்கி 28 வரைக்கும் பவுல் அதிகமாக பார்க்க முடியும். இந்த 2 அப்போஸ்தலர்கள், இந்த 2 அப்போஸ்தலர்களும் வாழ்க்கையில் கர்த்தர் இவர்களை மறுசீரமைத்ததை நீங்கள் சற்று ஆலோசனை பண்ணி தியானித்து ஆழமாய் தியானித்து பார்ப்பீர்களானால் மறுசீரமைத்தலின் நோக்கத்தை தீர்க்கமாய் அறிந்து கொள்ள முடியும். You see now, why did God restore Peter? Peter can restore others who denied the Lord. God restored Peter who denied the Lord, so Peter can restore others who denied the Lord. Very simple, இல்லையா? பவுல், அப்போஸ்தலனாகிய பவுலை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில்
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், நான் பரிசேயன், பரிசேயனின் பிள்ளை. ஐ அம் பாரசி, சன் ஆஃப் அ பாரசி. நான் பரிசேயனும் பரிசேயனின் குமாரனுமாயிருக்கிறேன் இருந்தவன். பரிசேயர்கள், அதுவும் அப்போஸ்தலர் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தொடங்கி வாசித்து பாருங்க. I will read it for you. Book of Acts chapter 22 verses 3. I am a Jew born in Tarsus of Cilicia and brought up in the city. அடுத்தது, educated under Gamaliel. மூணாவது, strictly and according to the law of our fathers. நான்காவது, being zealous for God. நான்காவது, இவர் பரிசேயன், இவர் யூதன், இவர் கமாலியல் பாத தண்டைக்கு உட்கார்ந்து கற்றுக்கொண்டவன், நியாய பிரமாணங்களை எல்லாம் அதிக கவனத்தோடு கை கொண்டவன், அது மாத்திரமல்லாமல் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தவன். ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு யோவானின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 39 தொடங்கி 41 வரைக்கும் வாசித்து பார்க்கிற போது அநேக பரிசேயர்கள் இருக்கிறாங்க. இயேசு சொல்லுகிறார், நான் வந்தது காண்கிறவர்கள் காணாமல் இருக்கவும், காணாதவர்கள் காணும்படியாகவுமே. வாசிக்கலாம், யோவானின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 39 தொடங்கி. And Jesus said, for judgment I came into this world, so that those who do not see may see, and that those who see may become blind. Those Pharisees who were with him heard these things and said to him, we are not blind too, are we? And Jesus said to them, if you were blind, you would have no sin. But since you say we see, your sin remains. இவர்கள் பார்வை அற்றவர்கள் என்பதையும் அறியாதவர்கள். பரிசேயர்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள கூடாமல் போனதுக்கு காரணம் என்ன? இவர்கள் காணாதவர்கள், இவர்கள் பார்க்க முடியல. I consider that even Saul, when he was living in his own days, அவனுடைய நாட்களிலே சொந்த பழக்கங்களிலே பாரம்பரியமாய் வளர்க்கப்பட்ட போது அவரும் கூட கண்கள் இல்லாதவராகத்தான் வளர்ந்து வாழ்ந்திருக்க வேண்டும். ஏன்னா தீர்க்கமாய் வேதத்தை வாசித்திருந்திருப்பார்கள். ஆனால் என் ஆண்டவரை இயேசு சொல்லுகிறார், மோசே எழுதினதை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால், அதை விசுவாசித்தவர்களானால் என்னையும் விசுவாசித்திருப்பீங்க. ஏனால் மோசே என்னை குறித்து எழுதியிருக்கிறார். உங்களுக்கு மோசையும் தெரியாது, அவர் எழுதின ஆகமும் தெரியாது, அதனால என்னையும் தெரியாது. இப்போ இங்க சவுல் கமாலியலின் பாதத்தண்டைக்கு உக்காந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, இவர் யாருக்காக காத்திருக்கணும்? இயேசுவுக்காக காத்திருந்திருக்கணும். அப்படி ஒரு நபர் வந்து நான் தான் அவர் என்று சொல்லுகிறார், ஆனால் அதை குறித்து தீர்க்கமாய் தேடி இருக்கணும். இது எதுவும் செய்யல. வேகமாய் புறப்பட்டு எல்லா கிறிஸ்தவர்களையும் துன்பப்படுத்த தொடங்கினார். என்னை பொறுத்த வரைக்கும் அநேக பரிசேயர்களுக்கு எப்படி கண்கள் இல்லாமல் இருந்ததோ அதே போலத்தான் சவுலுக்கும் அன்றைக்கு கண்கள் இல்லாமல் இருந்திருக்கணும். எது வரைக்கும் அவர்கள் கண்கள் இல்லை தெரியுமா சவுலுக்கு? அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் சடதியான இந்த வெளிச்சம், சடதியான ஒரு சத்தம் உண்டாகி அவரை சுற்றிலும் வெளிச்சம் சூழ்ந்து கொண்டதே. அந்த வெளிச்சத்தை பார்க்கும் வரை இவர்களுக்கு கண்கள் இல்லை. அந்த வெளிச்சத்தை கண்டவுடனே, அப்போதானே பிரதர் இவருக்கு கண்ணு போச்சு? இல்லை 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 இல்லை, அப்போதான் இவருக்கு தெரியும் உண்மையான வெளிச்சம் ஒன்று இருக்கு. அப்போ இவ்வளோ நேரம் நாம் பார்த்தது எதுவுமே கிடையாதுன்ட்டு 3 நாள் அமர்ந்திருக்கிறான். அனனியாவை கர்த்தர் அனுப்புகிறார். இவன் பார்வையை மறுபடியும் பெற்றுக்கொள்ள செய்தார். He was restored with his sight. God restored Saul with his sight. எதற்கு கர்த்தர் அவன் கண்களை திறந்தார்? எப்போ திறந்தாரு? அனனியா வந்து திறந்தாரு. அங்க 9ஆம் அதிகாரத்தில் சடுதியான சத்தம் வந்தபோது வெளிச்சத்தை பார்த்தார் பாருங்க. அப்பதான் இவர் கண்கள் திறக்கப்பட்டுச்சு. 3 நாளுக்கு பின்பு பிரத்யட்சமாய் சரீர பிரகாரமான கண்களை திறந்தார் தேவன். ஆனால் ஆவிக்குரிய மனக்கண்கள் எப்போ திறக்கப்பட்டுச்சு தெரியுமா? தமஸ்குக்கு வருகிற வழியிலேயே கண்கள் திறந்துடுச்சு. அப்போதான் கேட்டார், நான் என்ன செய்ய மனதா இருக்கிறீர் ஆண்டவரே? தமஸ்குக்கு போ, அங்கே சொல்லப்படும். என்ன செஞ்சாங்க கர்த்தர்? என்ன பண்ணாங்க கர்த்தர்? ஏன் மனக்கண்கள் இல்லாதவர்களுக்கு மனக்கண்களை கர்த்தர் கொடுத்த நோக்கம் என்ன? ஏன் இவரின் கண்களை திறந்தது என்ன? அதை பிரத்யட்சமாய் காண வேண்டும் என்பதனால தான் சரீர பிரகாரமான கண்களும் 3 நாட்களுக்கு இல்லாமல் அமர்ந்திருந்தார். அனனியா வந்து செபித்த போது மீன் சிதல்களை போல கண்களிலிருந்து கீழே விழுந்துச்சு. The scales, like some fish scales, fell down from his eyes.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலே இதை சொல்லுவார். ஏன் கர்த்தர் என்னை மறுசீரமைத்தார்? கண்கள் இருக்க நினைச்சு குருட்டுத்தனமாய் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை கர்த்தர் சந்தித்து என்னை மறுபடியும் மறுசீரமைத்து என்னை நிலைநிறுத்தின நோக்கம்தான் என்ன? காரணம் இவ்வளவுதான். அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை கேட்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 26 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கலாம். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சாட்சியை அகிரிப்பாவுக்கு முன்பாக சொல்லிக்கொண்டு வருகிறார், ராஜாவுக்கு முன்பாக. அப்படி சொல்லி கொண்டிருந்த போது தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறார். ஏன் இயேசு இவரின் கண்களை திறந்தாராம்? வாசிங்க 18 வசனம். To open their eyes so that they may turn from darkness to light and from the dominion of Satan to God, that they may receive forgiveness of sins and an inheritance among those who have been sanctified by faith in me. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னன்னு இயேசு சொன்னாரா? நீங்கள் பவுலே, நீங்கள் போய் அநேகருடைய கண்கள் திறக்கப்பட பிரயாசப்படுங்க. அவருடைய ஊழியம்தான் என்ன? கண்கள் திறக்கப்படணும், இருளில் நடக்கிறவர்கள் வெளிச்சத்துக்கு வரணும், பிசாசின் அதிகாரத்துக்குள் இருக்கிறவங்க மீட்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவின் அதிகாரத்துக்குள்ள வரணும். ஏன் இதை செஞ்சார்? ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி பரிசேயர்களுக்கெல்லாம் பேசுகிறபோது அவர் சொல்லுவார், நானும் உங்களை போல் இருந்தவன் தான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவன் என்று சொல்லி. இதே வைராக்கியத்தில் தான் இருந்தேன். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர்களை குறித்த பாரம் அவ்வளவு. Now Peter had burden about somebody who denied Christ. Now Paul has burden about somebody who did not know Christ. And now Paul is started to talk about that to them. அப்போஸ்தலனாகிய பவுல் இவைகளை குறித்து அவர்களோடு பேச ஆரம்பித்தான். அதுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என் ஜனங்களெல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு நான் சாபமாக போக வேண்டியதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஏன் பவுலுக்கு அவங்க மேலெல்லாம் வெறுப்பு வரலை? காரணம் அவரும் அப்படி இருந்தவர் தான். Now God restored me. God was patient with me. தேவன் என்மேல் இரக்கமாயிருந்தார், நான் அவர்களுக்கு இரக்கம் செய்ய. தேவன் என்மேல் பொறுமையாயிருந்தார், மீட்கப்பட நான் அவர்கள் மேல் பொறுமையாக இருக்க வேண்டும். தேவன் நம்மை எப்படி மறுசீரமைத்தார் என்பதை அறிந்து கொண்டால் மாத்திரமே நாம் மற்றவர்களுடைய மறுசீரமைப்புக்கு காரணமாக இருக்க முடியும். தேவ பிள்ளைகளை, இதை கர்த்தர் நமக்கு எங்கும் சொல்லி கொடுத்திருக்கிறார் இல்லவா? Show mercy to others that you may receive mercy from God. Do to others what you expect them to do for yourself. யோசித்து பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் கூட தேவனாகிய கர்த்தர் நம்மை அவர் மறுசீரமைக்க நினைக்கிற தேவன்தான். ஆனால் மறுசீரமைத்த பின்பு இதற்கு நோக்கம் என்னவென்பதை திருச்சபையாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மற்றவருடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை உண்டாக்க நீங்கள் ஆயத்தம் என்று சொன்னால் கர்த்தரும் உங்களையும் என்னையும் மறுசீரமைக்க ஆயத்தமே. ஆண்டவரே, இந்த பட்டணம், ஆண்டவரே, நாங்கள் வசிக்கிற ஸ்தலங்கள், அங்கு குடியிருக்கிற மற்ற ஆத்துமாக்கள், நீர் எங்களை மறுசீரமைத்தால் அந்த ஆத்துமாக்களின் மறுசீரமைக்காக நான் போராடுவேன். அந்த ஆத்துமாக்களின் மறுசீரமைப்புக்காக நான் திறப்பில் வந்து நிற்பேன். அந்த ஆத்துமாக்களின் மறுசீரமைப்புக்காக நான் உம்முடைய சமூகத்தில் செபிப்பேன். நான் அவர்களுக்காக உபவாசிப்பேன். அவர்களுக்காக நான் அழுவேன் என்று நீங்களும் கர்த்தரை நோக்கி இன்றைக்கு செபிப்போம். ஆனால் கர்த்தர் நம்மை மறுசீரமைப்பார். அவருடைய மறுசீரமைப்பு நாம மற்றவர்களை மறுசீரமைக்க. The purpose of restoration. Do you see that? The restoration must serve its purpose. தேவன் நம்மை மறுசீரமைப்பாரானால் அது அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். இல்லாவிடில் அந்த மறுசீரமைப்பு ஒரு பிரயோஜனமும் இல்லையே. எதுக்கு மறுசீரமைக்கணும்? நான் சந்தோஷப்பட பிரதர். Now that is called personal restoration. Good, go ahead, have a relationship with God, come back, everything is fine. But God has greater purpose. வெறும் நான் மாத்திரம் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் மாத்திரம் மறுசீரமைப்பது அல்ல நோக்கம். கர்த்தர் என்னை கொண்டு மற்றவர்களையும் மறுசீரமைக்க போகிறார். ஒருவேளை உங்கள் குடும்பங்களில் நீங்கள் மட்டும்தான் வரீங்களா? நான் மட்டும்தான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஏன் தெரிந்து கொண்டார் தெரியுமா? உங்களை கொண்டு தான் உங்கள் குடும்பங்களை ரட்சிக்க போகிறார். உங்களை கொண்டு தான் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் மறுசீரமைக்க போகிறார். மனைவியை கொண்டு கணவரை மறுசீரமைக்க போகிறார். இங்கே வருகிற கணவன் மட்டும்தானே, உங்களை கொண்டு உங்கள் மனைவியை கர்த்தர் மறுசீரமைப்பார், உங்கள் பிள்ளைகளை மறுசீரமைப்பார். And all these things will happen, not just words, not just some sort of an encouragement, but this is the truth. If God restores us, it is for a purpose. And let the purpose be served.
Let us not stop the restoration within ourselves. இந்த மறுசீரமைப்பை நம்மோடு நாமே அப்படியே வைத்துக் கொள்ளாமல் இந்த மறுசீரமைப்பு என்னுள்ளிருந்து மற்றவர்களுக்கு கடந்து போக வேண்டும். கர்த்தர் அவைகளை செய்ய வேண்டும். இதுதான் நோக்கம். இப்போ நம்மை கர்த்தர் கூடி வர செஞ்சு நாம் சபையா இந்த நாட்களில் நாம் உபவாசித்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இதை நம்முடைய சபையின் குடும்பங்கள் இனி வருகிற நாட்களில் நாம் மறுசீரமைக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் நம்மை சார்ந்தவர்கள், நம் வேலை செய்கிற ஸ்தலங்கள், நாம் படிக்கிற ஸ்தலங்கள், எல்லா இடத்துலையும் அநேக ஆத்துமாக்கள் மறுசீரமைக்கப்பட நாம காரணராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் அப்படி செய்யட்டும். கர்த்தர் அந்த நோக்கத்திற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார் என்கிற உணர்வு நமக்குள் வர வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லா மறுசீரமைப்பு நீங்க எடுத்து பாருங்க. Any restoration that God did always served its purpose. Always. உங்களுக்கு கடைசி எது ஒன்று சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? 40ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு சிறைச்சாலையில் இருப்பான். அங்கே 2 அதிகாரிகள் இருப்பாங்க, பானபாத்திரக்காரனும் பேக்கர் அண்ட் ஸ்டூவர்ட், 2 பேரும் இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் சொப்பனம் உண்டாகும். அதில் ஒருவனுக்கு யோசேப்பு என்ன சொல்லுவார்? 3 நாட்களிலே ராஜா உங்களை மறுபடியும் அதே ஸ்தலத்தில் நிறுத்துவார். You will be restored in your position. எதுக்குங்க? So that you can serve a purpose. 2 வருஷம் கழிச்சு இவர் போயிட்டார். 3 நாளில் போய் ராஜா பக்கத்தில் அதே போல் நின்றுட்டார். நடந்த சந்தோஷத்தில் எல்லாத்தையும் மறந்தாச்சு. 2 ஆண்டுகள் கடந்து போச்சு. இப்போ ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் உண்டாகும். அந்த சொப்பனத்தை விளக்க ஆள் யார் என்று தேடுகிற போது இப்போ இவருக்கு நம்பிக்கை, இப்போ இவருக்கு ஞாபகம் வருது. யோசேப்புன்னு ஒருத்தர் இருக்கிறாரு ராஜா. See, God restored him also for a purpose. அவ்வளோதான் வேணும். நீங்கள் அவ்வளோதான் சொல்லணும். உங்களுடைய வேலை அவ்வளோதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சகலத்தையும், எவ்ரி ரெஸ்டோரேஷன் இஸ் ஃபார் அ பர்பஸ். யோனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் தர்சீசுக்கு ஓடுகிறார். நினிவேக்கு போக சொன்னால் அதற்கு எதிர்மாறாக இருக்கிற தர்சீசுக்கு ஓடுகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. மீன் வயிற்றில் என்னென்னு ஜெபம் பண்ணார்? என்ன நினைத்தருளுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவ்வளவு ஆழத்துக்குள் 2ஆம் அதிகாரம் அந்த வசனங்களை வாசித்து பாருங்க. And what did God do? 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். God's word came again to Jonah. மறுபடியும் God restored now. யோனா இழந்து அது இன்னும் சில வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? யோனா 3 நாள் மீன் வயித்துல, அந்த வசனங்களை வாசித்தவங்க சொல்றாங்க அவர் மரித்து கூட இருக்கணும். கர்த்தர் மீண்டும் அவனுக்கு ஜீவனை கொடுத்து கொண்டு வந்தார் என்றும் சிலர் சொல்றாங்க. எனக்கு தெரியாது. பட் they say it. பட் யோனாவுடைய வார்த்தைகள், அவன் மீன் வயிற்றிலிருந்து ஏறெடுத்த வார்த்தைகளை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அப்படி இருந்திருக்கலாமோ என்பதற்கு வாய்ப்பும் உண்டு என்கிற மாதிரி தோணும். யோனாவை கர்த்தர் கொண்டு வந்தார். அப்படி மறுபடியும் மீன் அவனை வாந்தி பண்ணப்பட்ட போது கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு மறுபடியும் உண்டாச்சுன்னு எழுதியிருக்கு. The word of God again came to Jonah. ஏன் மறுபடியும்? ஏனப்பா மறுபடியும்? உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தது போல அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வேணுமல்லவா? உன்னை கர்த்தர் மறுசீரமைத்தார், நீ போய் அவர்கள் மறுசீரமைக்க உதவியாயிரு என்று கர்த்தர் அனுப்பினது. See that every restoration has its purpose, God's child. கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லா அமைப்புக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் செயல்பட வேண்டும் என்று பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும். நாம் செபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, மறுசீரமைப்ப ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை அறிந்தவர்களாய் நாங்கள் செயல்பட வேண்டும். நாங்கள் சின்ன காரியங்களில் திருப்தி அடையக்கூடாது. கர்த்தர் எங்களை கொண்டு என்ன செய்ய தீர்மானித்திருக்கிறீரோ அவைகள் இந்த நாட்களில் செயல்பட வேண்டும் என்று சொல்லிதான் உம்முடைய பாதத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்த வந்திருக்கிறோம். இந்த நாட்கள் எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும், உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கட்டும். மற்ற ஆத்துமாக்களும் மண்டைக்கு வந்து சேர இதை கர்த்தர் பயன்படுத்தி தருவீராக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you all.